ஸோ இப்போ தியேட்டர்ஸில் என்ன ஆகிட்டு இருக்க நம்ம எஸ்கே ப்ரொடக்ஷனில் ராதிகா ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க தாய்க்கிழவி படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தோம்னா நம்ம ராதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பிள்ளைங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் பசங்க, ஒரு பொண்ணு. ஸோ அந்த 3 பசங்க பார்த்தீங்கன்னா அப்பா செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாட்ட போய் பார்த்தீங்கன்னா இந்த சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுங்க எழுதி கொடுங்க பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் இந்த எனக்கு பார்த்தீங்கன்னா 3 பவுன் போடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கத்தை பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகாவை பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் பார்த்தீங்கன்னா படுக்கை ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க சொத்து எழுதி கொடுத்தாங்களா, வேறு என்ன ஆச்சு? ஸோ இதான் அந்த படத்தோட ஒன்லைன். ஸோ எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்ட இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டோரி தான். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா பண்ண காமெடியாக இருக்கட்டும், இல்லை வர்ற அந்த ஆக்டர்ஸோட பார்த்தீங்கன்னா ஆக்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காகவே பார்த்தீங்கன்னா வச்சுருந்துச்சு. ஸோ காமெடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு போய் இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகச்சக்கது வருது. ஸோ அது வேறு இல்லாமல் கமல் சாரோட பழைய சாங்ஸையும் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு. ஸோ நெகட்டிவ்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெருசாக ஸ்டோரியை தவிர பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் போய் ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒர்த்தான மூவி தான் இந்த தாய்க்கிழவி. மிஸ் பண்ணாதீங்க.